பிரபாகரன் திருப்பி ஃபார்ம்ல இருக்காரான்ற டவுட் எல்லாருக்கும் இருக்கு. ஓ அடிப்பட்ட இடத்தை தட்டி காமிச்சார் பேக் வித் பேக் அப்படின்னு சொல்றார் பிரபாகரன். கேமுக்கிட்டே வரா சார். இதை காலை வச்சுட்டு நொண்டதான் முடியும். இல்லடா முடியும். பதவி அப்படின்னு பிரபாகரன் போது கேப்டன் பிரபாகரனா மறுபடியும் உருவெடுக்கிறாரு. கேப்டன் பிரபாகரன் டிஃபென்ஸ் தான் விளையாட போறாரா இல்லனா அட்டாக்கிங்க்கு மாற போறாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்போ அட்டாக்கிங் ஃபார்மேஷன் பிரபாகரன் ஃபார்வர்ட் ஆட போறாரு. பரபரப்பா இருக்கு. ஏன்னா கிரவுண்ட்ல இருக்க மாதிரி எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா செட் ஆச்சு. இன்னும் லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் இருக்கு. இந்த 20 மினிட்ஸ்ல பிரபாகரனால ஏதாவது சேஞ்ச் கொண்டு வர முடியுமா? அவரோட கேமை நம்பி தான் இந்த மேட்ச் இருக்கு, இந்த டீம் இருக்கு. மொத்த ஊர் மக்களும் இந்த கிரவுண்ட்ல அப்பதான் திரும்பி வரும்ன்ற நம்பிக்கையோட காத்துருக்காங்க. ஆசிக் செம்மையா பால கட் பண்றாரு. அப்படியே ஸ்லோவா பால பாஸ் பண்றாரு. பால ரிசீவ் பண்றது கேப்டன் பிரபாகரன். பால பாவன் எடுத்து போயிட்டு இருக்காரு. பிரான்சிஸ்ல அவர் ஸ்டாப் பண்ணாங்க. எல்லாம் வெற்றி பெற்றாங்க. வாவ் இது ஒரு நைஸ் கான்டென்ட். கோலி ஃப்ரண்ட்ல சார்ஜ் பண்றாரு. கோலி உள்ள வராரு. பிரபாகரன் கோலி ஸ்டாப் பண்ணிடுவாரா இல்ல பிரபாகரன் கோல் ரெட் டீ-ஷர்ட் முகத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஜர்க் தெரியுது. அது மட்டும் இல்லாம அந்த கோச் பல விஷயங்கள் யோசிச்சிருக்காரு. 3-2 மேட்ச் திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. எல்லோ டீம் பரபரப்பா வந்து ஃபார்ம் வந்துட்டு இருக்காங்க. பிரபாகரன் என்டையரா கிரவுண்ட் டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு. சோ கண்டிப்பா இன்னொரு கோலை ரொம்ப சீக்கிரமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீனா தெரியுது. இப்போ 3-2 இன்னும் ஒரு கோல் வந்ததுன்னா 3-3 ஈக்குவலா இருப்பாங்க. சோ ரெட் டீ-ஷர்ட்டோட கோச் பயங்கரமா சிந்தனையில இருக்காரு. எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பால் பாஸ் பண்றாங்க. ரெட் டீம் பாஸ் பண்ணி அப்படியே அந்த பாலை டீசல் கொண்டு போறாங்க. கோல் கீழ தடுக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். கோல் கீழ எடுத்து சார்ஜ் பண்றாரு. பாலை தடுத்துட்டாரு. சப்போஸ் கோல் கீழ தடுக்காம இருந்திருந்தாருன்னா பிரணவ் கண்டிப்பா இத ஒரு கோலா கன்வெர்ட் பண்ணிருப்பாரு. ஆல்ரெடி 3-2 4-2 அப்படின்னு வந்துச்சுன்னா ரொம்ப மேஜர் டிஃபரன்ஸ் ஆயிருக்கும். எக்ஸலெண்டா இந்த இடத்துல கோல் கீ ஸ்டாப் பண்ணிருக்காரு. கோல் கீப்பர் ஸ்டாப் பண்ணதுலாம் நல்ல விஷயம் தான். ஆனா ஸ்டாப் பண்ண இடத்துல இருந்து எந்திரிக்காமே இருக்கிறாரு. அநேகமா ஏதோ இன்ஜரி நினைக்கிறேன். பிரணவ் போய் கோலிட்டு ஏதோ பேசிட்டு இருக்காரு. ஆனா கோலிட்டு இருந்து எந்த மூவும் தெரியல. ஆமா ஏதோ பிரச்சனை. ஃபர்ஸ்ட் டைம் டீமை கூப்பிடுறாங்க. சப்போஸ் கோலினால இப்ப விளையாட முடியல அப்படின்னா அரங்கநாதன் டீமோட லைன் அப்லயும் சப் கோலி இல்ல. கோலி இல்லாம அரங்கநாதன் டீம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. Any sub goalies? Sir, but sub goalie are mentally, sir. No other option there? Sir, player கோலியை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். Only goalkeeper privilege allowed. கோல் கீப்பர் பிரிவிலேஜ், அதாவது பிளேயர் யாராவது கோலி போடுற எந்த பேடுமே இல்லாம கோல் கீப்பரா நிக்கணும். என்ன ஒரே அட்வான்டேஜ் அப்படின்னா நார்மல் பிளேயருக்கு பாடியில பால் பட்டதுன்னா ஃபவுல் கொடுப்பாங்க. பட் பிரிவிலேஜ் கோலியா இருந்தா அந்த சர்க்கிள்குள்ள ஃபவுல் கொடுக்க மாட்டாங்க. சார் பேடு. டே பிராவோ பாரு, கோலி லைன் அப்ல இல்ல. சோ பிரிவிலேஜ் தான், கோல் கீப்பர் பிரிவிலேஜ் தான். ஓகேவா, நீ தான் கோலி. கோலியா? டேய் பயப்படாம நில்லு. ஏய் மோப்லன் நானே. அட பாவிங்களா, என்ன இப்படிடா நம்புறீங்க? வெயிட், ஜெர்சி கூட போட தெரியல. கோச், எனக்கு கோலி கிட்ட கோச், பேடிங் எடுத்து கொடுங்க கோச். You know the rules. No padding allowed. Only goalkeeper privileges. Hey, helmet put on. இத வச்சு ராவோ வேகம் போ. இங்க வாங்க கோச், கீழ வாங்க கோச். கோச் மேல கொடுத்துட்டீங்க, கீழ கொடுக்கல கோச். You are a strong man, Bravo. I know you can do it. Nothing is impossible. போகலைன்னா நானே அடிப்பேன். போ போ போ. Come on, Bravo. ஓ, யாருன்னு காமிக்க. மொத்தம் ஒரு ரூபாய் கூட உள்ள போகலாம். உங்க கவனம் சதறவே கூடாது. கண்டிப்பா. எங்கடா போற? கோல் போஸ்டுக்கு. இங்க வா. கோல் போஸ்ட் அந்த பக்கம் இருக்கு. போடா போடா. பார், அதை பற்றிலாம் கவலைப்படாது. உள்ளே போகிறல்ல, யாராவது ஒருத்தர் ரெட் கார்டு வாங்கினாலும் பரவாயில்ல. இப்போதான் அரங்கநாதன் டீமை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே கோலிக்கு அடிபட்டுருச்சு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ ஆசிஃப் பாலை ரிசீவ் பண்ணியிருக்காரு. மறுபடியும் பாலை பாஸ் பண்ணாரு கேப்டன் பிரபாகரன்.